ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சட்னின்னு சொல்லிக்கலாம், சாம்பார்னு சொல்லிக்கலாம். வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான சட்னியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்னி பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய், கூடவே ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை, அதாவது நம்ம தேங்காய் சட்னிக்கு எடுக்கிற மாதிரியே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்னதாக ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு பீஸு, கூடவே ஒரே ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, கூடவே ஒரே ஒரு கட் பண்ண வச்ச நல்லா பழுத்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையுமே சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இது அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் இதில் எவ்வளோ தண்ணி சேர்த்துனாலும் உங்களுக்கு திக்காயிடும். அதே மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் இந்த டயத்தில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இந்த சட்னி உங்களுக்கு கொதிக்க வேண்டியதில்லை. நல்லா ஹீட் ஆகி நல்லா ஆவி வர்ற ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நான் எடுத்த இதே அளவுகளில் எடுத்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி என்னோடய அக்கா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். Thanks for watching.